கிருஷ்ணாவின் முக்கோண காதல் தொடருமா தொடராதா, கிருஷ்ணாவின் முக்கோண காதல் லீலைகள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவுக்கு எதிராக ஆதாரத்தை வெளியிட்டாங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர். அவங்க பேசியிருந்திருப்பாங்க அந்த வீடியோவில். முக்கோண காதல்னா என்னங்க, அதை முதல்ல கேள்வி கேட்டு அதில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக அந்த பெண் யூடியூபர் அவங்க பண்ண ஒரு ஃப்ராடுத்தனத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கோண காதல்னு என்ன? 3 பெண்களை காதலிக்கிறது. அப்போ அந்த பெண் யூடியூபர், வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் கிருஷ்ணா முக்கோண காதல் தொடருமா தொடராதா, முக்கோண காதல் லீலைகள் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரமாக போட்டிருந்தாங்க இல்லையா. அதில் இத்தாலியில் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றியும் பேசியிருப்பாங்க, சுவிஸில் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றியும் பேசியிருந்திருப்பாங்க. அப்போ 2 பெண்கள் தானே வருது. இப்போ முக்கோண காதல்னா இன்னொரு பெண் வரணும் இல்லையா அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கா? இந்த கேள்விக்கும் இப்போ நான் போகிற அந்த விஷயத்துக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு முடிச்சு போடக்கூடாது. அந்த 3வது பெண் இவங்க தான் அப்படின்னு நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. ஆனால் 3 பெண் சேர்ந்தால் தானே முக்கோண காதல். அப்போ அந்த இன்னொரு பெண் அப்படிங்கிறது எனக்கு மர்மமாக இருக்குது. அந்த பெண் யாருன்னு தெரியல. ஒருவேளை இப்போ நான் சொல்கிற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா அந்த 3வது பெண் உங்களுக்கு ஒரு வேளை புரியுமே என்னமோ. இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கிருஷ்ணாவுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கார். ஆரம்பத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. இப்போது அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு அவரை பற்றின, கிருஷ்ணாவை பற்றின சில டீட்டெயிலெலாம் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது அவர் அதெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணாவை எதிர்த்து, கிருஷ்ணா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாப்புல, கிருஷ்ணா ஒரு அயோக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் பேசினார். அப்போ போக போக என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னா கிருஷ்ணா மேலே எந்த தப்பும் கிடையாது, அது வேணும்னே கிருஷ்ணாவுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக வேணும்னே அவதூறு பரப்பணும், கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுறாங்க, முக்கோண காதல் அப்படிங்கிற மாதிரி, முக்கோண காதல் லீலைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டு ஆதாரம் போடுறதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கிறதுக்காக அப்படின்னு பேசிட்டு அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாரு. அந்த கிருஷ்ணாவுடைய ஆதாரத்தை வெளியிட்டாங்க இல்லையா, அந்த வெளிநாட்டு பெண் யூடியூபர் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரை கிருஷ்ணா லவ் பண்ணலை அப்படிங்கிற அந்த கோபத்தில் கிருஷ்ணாவுடைய முகத்திரையை தோல் உரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஓப்பனாக உடைச்சி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் பேசுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? திருப்பி இன்னொரு இடம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரை கிருஷ்ணா லவ் பண்ணலை அப்படிங்கிற கோபத்தில் இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் பேசுகிறார். யோசிச்சு பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா கிருஷ்ணா அந்த பெண் யூடியூபரை, வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் அக்கா, அண்ணா அப்படின்னு தான் கிருஷ்ணா பேசியிருக்காரு. நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆனால் இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே அந்த பெண் யூடியூபர், வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் கிருஷ்ணாவை அண்ணனோ தம்பினோ எங்கேயுமே பேசுனதே கிடையாது. இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு கிருஷ்ணா அந்த வெளிநாட்டில் இருக்க அந்த பெண் யூடியூபரை லவ் பண்ணலை அப்படிங்கிற அந்த கோவத்தில் அதனால தான் கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக உடைச்சே பேசுகிறாரு. இந்த விஷயம் கேள்விப்படுற அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் என்ன பண்ணணும்? அது எப்படி நீங்கள் இப்படி பேசலாம்? கிருஷ்ணாவை நான் தம்பி மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், அண்ணா மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், கிருஷ்ணா எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தாரு, அதுக்காக இப்படி கிருஷ்ணாவை என்னை லவ் பண்ணலையே அப்படிங்கிறதுக்காக நான் கோவப்பட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறேனே அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எந்த வகையில் சரி, இது தப்பு இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு கிருஷ்ணா அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த முக்கோண காதல்னு போட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணை லவ் பண்ணலைங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலைத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த வீடியோவுக்கு கீழே போய் இந்த அம்மா சிரிக்குது. இப்போ இந்த சிரிப்புக்கு நீங்கள் என்னங்க அர்த்தம் எடுத்துக்குவீங்க? கிருஷ்ணாவையும் அந்த அம்மாவையும் ஒன்றா பேசுனதுக்காகவே அந்த அம்மா வெக்கப்பட்டு சிரிக்குதோ அப்படி எடுத்துக்கிறதா? எப்படி சிரிப்பு வருது? அந்த அம்மாவுக்கு ஏன் வெக்கம் வருதா? அது வெக்கமான சிரிப்பா, இல்லை கிருஷ்ணாவையும் அந்த அம்மாவையும் ஒன்றா சேர்த்து வச்சதுனால வர்ற வெக்கத்தினால அந்த அம்மா சிரிக்குதா, இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிரிக்குதா? அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் சிரிக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம வீடியோவில் அந்த அம்மாவை பற்றி பேசுகிறப்போ நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் கிருஷ்ணா குற்றம் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரரை அடியாள் மாதிரி யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா கிருஷ்ணா சுவிஸில் இருக்கிற ஒரு பெண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல, 2 தடவை கூட்டிகிட்டு வந்தாப்புல. அந்த பெண் ஏதோ அந்த பெண்ணோ வேறு ஏதோ ஒரு பெண்ணோ கிருஷ்ணா பற்றி தப்பாக வீடியோ போடுறத பார்த்துட்டு கிருஷ்ணாவே ஃபோன் பண்ணி அந்த பெண்ணுக்கிட்ட வீடியோ போடாதேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல்
என்னுடைய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி அவதூறாக வீடியோ போட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரை வந்து அடியாள் மாதிரி யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்காக நான் குரல் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன், அதுக்காக தான் இந்த ஆதாரத்தை நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு நியாயமான கேள்வி வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாக அந்த பெண்ணை வெளிநாட்டில் இருக்கிற இத்தாலி பெண்ணையும் கிருஷ்ணாவையும் ஜாயின் பண்ணி விட்டதே இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் தான். அவர் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரும் அவருடைய கணவரும் சேர்ந்து தான் கிருஷ்ணாவுக்கும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ இது நல்லா தெரியும், கிருஷ்ணா வந்து நம்ம தான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம், கிருஷ்ணாவுக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு லவ் போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு கிருஷ்ணா இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றப்போ நீங்கள் தடவை வான் பண்ண முடியாது. தடவை வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி உனக்கு கிருஷ்ணா ஒரு பெண்ணை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம், நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு, அடுத்த முறை கூட்டிகிட்டு வராத, இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டை அதுக்காக யூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் வான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நியாயமான கேள்வி கேட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து அண்ணா விஷயம் தெரியாமல் நீங்கள் வீடியோ போடாதீங்க, முழுமையாக விஷயம் தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கிருஷ்ணா வந்து அந்த பெண் யூடியூபரை லவ் பண்ணாததுனால தான் கோவத்தில் இப்படி ஆதாரம் போட்டு கிருஷ்ணாவுடைய பேருக்கு எடுக்கிறாருன்னு ஓப்பனாக உடைச்சி அவர் பேசுகிறாரு. அந்த வீடியோவில் போய் அந்த அம்மா வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகுது. ஆனால் நான் நியாயமாக நீங்கள் வந்து கிருஷ்ணா வந்து ஆல்ரெடி ஒரு பெண்ணுக்கு ஜாயின் பண்ணி விட்டீங்க, இப்போ திருப்பி இன்னொரு பெண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றப்போ தடவை வான் பண்ண முடியாது, 2வது தடவை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு நியாயமாக கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மா எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, அண்ணா உங்கள் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை, நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வீடியோ போடாதீங்க, இல்லைன்னு அப்படி திருப்பியும் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு எனக்கு வந்து எச்சரிக்கை விடுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நியாயமான கேள்வியை கேட்டதுக்கு எனக்கு எச்சரிக்கை விடுறாங்க. ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கிறவர் கிருஷ்ணாவையும் அந்த அம்மாவை வந்து கிருஷ்ணா வந்து அந்த அம்மாவை லவ் பண்ணலை அப்படிங்கிற அந்த கோபத்தில் இந்த மாதிரியான வேலைத்தரம் பண்ணுறான்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு அந்த அம்மா வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு போகுது அப்படின்னா மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சொல்லுங்கள் எனக்கு. நான் நியாயமாக கேள்வி கேட்ட எங்கிட்ட வந்து அந்த அம்மா மிரட்டுது, தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லுது அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? அதை எங்கள் நாட்டில் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படி வீடியோ போட்டால், ஆனால் நீங்கள் எப்படின்னா இப்படி பேசலாம், கிருஷ்ணாவுக்கும் எனக்கும் பழக்கம் இருக்குது, அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பான பழக்கம் கிடையாது, கிருஷ்ணா எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தார், அதுக்காக நான் நன்றி கடனாக இருக்கேன், ஆனால் அதுக்காக அவரையும் என்னையும் வச்சு நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னா தப்புனா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லையா, கமெண்ட் பண்ணலைன்னா கூட வீடியோ போட்டிருக்கணும். எதுவுமே போடாமல் வெக்கப்பட்டு சிரித்தா என்ன அர்த்தம்? கிருஷ்ணாவையும் உங்களையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு பேசுகிறத கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் சிரிப்பும் வெக்கமும் வந்து சிரிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நியாயமாக கேள்வி கேட்குற என்னை பார்த்து உங்களுக்கு மிரட்டணும்னு தோணுது. கிருஷ்ணாவையும் உங்களுக்கும் ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் கிருஷ்ணா வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த யூடியூபருக்கு கீழே போய் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகிறீங்க. இது எந்த மாதிரி இருக்குது மக்களை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுவே நமக்கு ஒரு டவுட்டு கொடுக்குது. அப்போ இன்னொரு நான் முதலே சொல்லியிருந்தேன், அவங்க பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம், அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணுற ஒரு ஃப்ராடுத்தனம். இந்த கிருஷ்ணாவுக்கு எதிராக ஆதாரமாக வீடியோ போட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணுற ஒரு ஃப்ராடுத்தனத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்போ அந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுறப்பவே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க வந்து ஆனால் தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க, அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் கமெண்ட் போட்டிருந்தேன், ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு நான் கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க எந்த பதிலும் ரிப்ளையும் கொடுக்கல. அது சம்மந்தமாக நான் பேசி வீடியோவும் போட்டேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கி வரைக்கும் அவங்க எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கொடுக்கல. என்ன சொல்கிறது, எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல, அவங்க இந்த அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வீடியோ போடுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றியும் அவங்களும் எந்த வீடியோவும் பேசி போடலை. ஆனால் அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு ஃப்ராடுத்தனம் இருக்குது. இப்போது அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு கோயிலுக்கு நேர்த்தி கடன். இப்போது பெண்கள் வந்து நேர்த்தி கடன் நிறைய பேர் வச்சுருக்கு, மடிப்பிச்சு எடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் சரியாகணும், வீடு கட்டணும், அல்லது தனக்கு நெருக்கமானவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிச்சு எடுப்பாங்க. மடி, அதாவது இங்கே தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சேலை கட்டியிருப்பாங்க, முந்தானைன்னு சொல்லுவாங்க. அந்த முந்தியை பிடிச்சிட்டு ஒவ்வொரு வீடாக போய் பிச்சு எடுத்து அதில்
அரிசி பிச்சை எடுத்துகிட்டு வந்து அதில் சமைச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்படி ஒரு நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாவோ, தான் வீடு கட்டணும் அப்படின்னாவோ ஏதோ ஒரு நேர்த்தி கடனை வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டுவாங்க. பெண்கள், ஜென்ஸை விட்டுருங்க, பெண்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டுவாங்க. இங்கே திருப்பதி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, இங்கெல்லாம் வந்து அதிகமாக அந்த மாதிரி பெண்கள் மொட்டை அடிப்பாங்க. பழனி இருக்குது. ஒருவேளை மொட்டை அடிக்கிறது வந்து விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு வேண்டுதலும் வைக்கணும், கடவுளுக்கு முடி காணிக்க கொடுக்கணும், மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னா பூ முடி கொடுக்கறது அப்படிம்பாங்க. பூ முடி கொடுக்கறதுனா கொஞ்சமாக முடி வெட்டிக்கிறது, கொஞ்சமாக முடி மொட்டையை அடிக்காமல் கொஞ்சமாக முடி வெட்டிக்கிறது, பூ முடி கொடுக்கறது அப்படின்னு வேண்டுவாங்க. இப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் முன்னாடி தம்ப்லைனில் போட்டிருக்காங்க, ஒரு நேர்த்தி கடன், ஒரு கோயிலுக்காக நேர்த்தி கடன் வச்சுருக்கேன் அப்படின்னு போட்டு ஏதாவது தன்னுடைய உடம்பை தன்னுடைய முடியவே வந்து மொட்டையடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன நினைப்போம், இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டிட்டு மொட்டையடிச்சிட்டாங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க, அப்போ அந்த கோயிலில் தான் இந்த விஷயம் இருக்குமால் இருக்குது அப்படின்னு நம்ம போய் வீடியோ போய் பார்த்தா அது கோயில் இல்லை, பியூட்டி பார்லர். பெண்கள் அழகுபடுத்துகிற ஒரு பியூட்டி பார்லரில் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அது ஒரு நேர்த்தி கடன்னு அந்த அம்மா எங்கேயுமே பேசுன மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். அந்த அம்மா நேர்த்தி கடன்னு அந்த வீடியோவில் பேசவே இல்லை. அவங்க பேசுகிறது தன்னுடைய முடியை வந்து ட்ரிம் பண்ணி அழகுபடுத்துகிறாங்க. புரியுதுங்களா? தன்னுடைய முடியை அழகுபடுத்துகிறாங்க. உண்மையாகவே ஒருவேளை பூமுடி, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முடி வெட்டிக்கணும்னு வேண்டிக்கிறவங்க கூட கண்டிப்பாக பியூட்டி பார்லரில் போய் வெட்ட மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதே கிடையாது. அப்படி பண்ணுறாங்கன்னா அது கடவுளையே ஃப்ராடு பண்ணி ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே கடவுளுக்கு பூமுடி கொஞ்சம் முடி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து பூ, அந்த முடியில் வந்து பூ, அதுக்கு பேர் தான் பூமுடி, பூவை வந்து சுற்றி விட்டுருவாங்க. அந்த பூக்கு கீழே இருக்கிற முடியை வெட்டுவாங்க. இதுதான் பூமுடி கொடுக்கறது. மொட்டை அடிக்க மாட்டாங்க, பூமுடி கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேளை இந்த அம்மா பூமுடி கொடுக்குற மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தா கூட அது ஒரு கோயிலில் போய் தான், அதுவும் அந்த முடியில் பூ கட்டி அந்த பூ கட்டினதுக்கு கீழே முடி வெட்டணும். இதுதான் பூமுடி கொடுக்கறது. அப்படி பார்த்தாலும் இந்த அம்மா பூமுடி கொடுக்குற மாதிரியும் வேண்டுதலை வைக்கல. அந்த மாதிரி அந்த வீடியோலாம் அந்த அம்மா பேசவும் இல்லை. சரி, பூமுடி கொடுக்கல அப்படின்னா அந்த அம்மா என்ன போட்டிருக்காங்க, மொட்டை அடிச்ச மாதிரியே வீடியோ தம்ப்லைன் போட்டிருக்காங்க. அவங்க ஃபோட்டோவை ஒரு வியூஸுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாம். தன்னுடைய முடியை மொட்டை அடித்த மாதிரி, அது ஒருவேளை கடவுளையே ஏமாத்துற மாதிரி, ஒருவேளை மொட்டை அடிக்கிற மாதிரி வேண்டியிருந்தா மொட்டையே அடிக்கலை, அப்போ கடவுளையே ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்துறாங்க. இல்லை கடவுள்கிட்டலாம் எதுவும் வேண்டலை அப்படின்னா மக்களாக இருக்கிற உங்களை ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்துறாங்க. மொட்டை அடித்த மாதிரி அவங்க ஒரு இமேஜை ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ணி போட்டு மொட்டை அடித்த மாதிரி காட்டி அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறாங்க. அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் இவங்க பண்ணுறாங்க. அப்படின்னா நான் முதல்ல ஒரு கொஸ்டின் வந்து முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். டிக்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரில் இருக்கிற ஒரு டிக்டாக்கில் கிருஷ்ணாவை பற்றியும், கிருஷ்ணா வந்து எந்த பெண்ணை சுவிஸில் இருக்கிறோம் இத்தாலியில் இருக்கிற பெண்ணையும் காட்டுற மாதிரி போட்டு அந்த ஏதோ ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஆபாசமாக, ஒரு பெண் தன்னுடைய தன்மானத்தை மறைக்கிற மாதிரி, ஒரு பெண் வந்து எதை மற்ற ஆண்கள்கிட்ட உலகத்துக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி மறைச்சி வைப்பாங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி கவர்ச்சியாக அந்த டிக்டாக்ல வந்து அந்த வீடியோ போட்டுட்டு அதில் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்கு. முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த சேனலை வந்து பாருங்க அப்படின்னு டீட்டெயிலாக அதில் இருக்குது. இப்படி தமிழ்லைனில் வந்து ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்க அப்படின்னு கடவுளவே ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்துறவங்க, மக்களாக இருக்கிற உங்களையே ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த மொட்டை அடித்த மாதிரி ஒரு இமேஜை வச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் அவங்க பேர்லேயே புதுசாக ஒரு டிக்டாக் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த பெண்ணை ஆபாசமாக ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ணி காட்டியிருக்கக்கூடாது? ஒரு கொஸ்டின் வரும் தானே. இவங்க இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுறவங்க அந்த வேலையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நியாயமான கேள்வி வருது தானே. சரியா இல்லையா மக்களை, நீங்கள் சொல்லுங்கள். நேர்த்தி கடனே கடவுள்கிட்ட வேண்டிட்டு கடவுளவே பிரார்த்தனை பண்ணி ஏமாத்துறவங்க அது நேர்த்தி கடனே கிடையாது. பியூட்டி பார்லரில் போய் முடி வெட்டவே மாட்டாங்க. நேர்த்தி கடன் உண்மையாகவே கடவுளுக்கு பக்தியாக இருந்து கடவுளுக்கு நேர்த்தி கடன் வைக்கிறவங்க கோயிலில் தான் போய் முடி கொடுப்பாங்க. அப்போ பியூட்டி பார்லரில் போய் ஒரு முடி அலங்காரம் பண்ணி வெட்டிட்டு தமிழ்லைனில் வந்து நான் கடவுளுக்கு நேர்த்தி கடன் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிரார்த்தனம் பண்ணி கடவுளையும் உங்களையும் ஏமாத்துறவங்க அவங்க பேர்லேயே டிக்டாக் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அந்த சேனலை முழு வீடியோ வந்து பார்க்குறதுக்காக இன்னொரு பெண்ணை அசிங்கமாக கிருஷ்ணாவும் அந்த பெண்ணும் ரொம்ப ஆபாசமாக இருக்கிற மாதிரி அதில் ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறது
அது யாருன்னு தெரியல. நான் முதல்ல இவங்களா இருக்கும்னு நினச்சி தான் வீடியோ போட்டேன். இவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டதுக்கு தான் அவங்க என்ன மிரட்டுறாங்க. ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு கிருஷ்ணாவுக்கும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபருக்கும் ஒரு லவ், அது கிருஷ்ணா வந்து ஒத்துக்கலை, அதனால இந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்னு ஓப்பனாக உடச்சி பேசுகிறாரு. அந்த வீடியோவுக்கு கீழே போய் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. நம்ம நியாயமாக கேள்வி கேட்டால் நம்மளை வந்து மிரட்டுறாங்க. இப்படி நேர்த்தி கடனே கடவுளுக்கு நேர்த்தி கடனே வைக்காதவங்க, நேர்த்தி கடன் வச்ச மாதிரி ஒரு தம்ப்ளைன் போட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க, மக்களை ஏமாற்றி கடவுளையும் ஏமாற்றி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க, இப்படி டிக்டாக் வந்து அவங்க பேர்லேயே வேற யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எப்படி இவங்களை நம்புறது? இப்போ கிருஷ்ணா மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யா அப்படின்னா அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கிருஷ்ணா வந்து இது வரைக்கும் எதையுமே சொல்லாமல் இப்போ கல்யாணம் நடக்கிறப்ப இந்த ஒரு வேலைத்தனம் பண்ணுறது, அது வந்து நம்ம இவங்க மேலே ஒரு டவுட் உண்டு பண்ணுது தானே. இப்போ முக்கோண காதல் அப்படின்னா 2 பெண்கள் அவங்க சொன்னாங்க. அப்போ 3வது பெண் யார்? அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சொன்னார் அதுவா? 3வது பெண் யார் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். முக்கோண காதலில் ஒன்று இத்தாலியில் இருக்கிற ஒரு பெண். கிருஷ்ணா வந்து முக்கோண காதல் லீலை பண்ணார் இல்லையா, அதில் ஒரு பெண் இத்தாலியில் இருக்கிற பெண் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அவங்க எவிடன்ஸாக போட்டு பேசியிருக்காங்க. 2வது சுவிஸில் இருக்கிற ஒரு பெண். அப்போ அந்த 3வது பெண் யார்? முக்கோண காதலில் கிருஷ்ணா காதல் லீலை பண்ணுனா அந்த முக்கோண காதலில் 3வது பெண் யார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.